ஜெய் ஸ்ரீராம். இந்த யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது பிரேமலதா விஜயகாந்த் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. அவங்க மேடு பேச்செல்லாம் ரொம்ப ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும். பொதுவாக அந்த சௌத்ரின்ற கேரக்டரில் கேஸ்டில் இருக்கவங்கலாம் பெண்கள்லாம் ரொம்ப டைனமிக்காக இருப்பாங்க, ரொம்ப ஆளுமை நிறைந்தவர்களாக இருப்பாங்க. நான் தெலுங்கானாவில் பார்த்துருக்கேன். அந்த கேஸ்ட்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க அதுமாரி இருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அவங்க எலெக்ஷனில் வந்து டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கட்சியாக தான் இருந்தாங்க அப்போ. அதோடு இல்லாமல் எந்த ஊரில் எலெக்ஷன் வந்து பேச்சுக்கு போனாலும் கூட ரொம்ப நல்ல திறமையான பேச்சாளர் மாதிரியே பேசுவாங்க. அந்த ஊரில் என்ன பிரச்சனையோ அதை சொல்லி ஓட்டு கேட்டாங்க. அது என்னமோ இது பிரச்சனை இல்லை, என்ன பிரச்சனையோ பாவம் அவங்க ஒரு இதில் கூட ஜெயிக்க முடியல. இது வந்து ஜெயலலிதா அம்மா மேடம் வந்து அதுக்கு யாருக்கும் சலைச்சவங்க இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவங்க வந்து அவங்க கட்சியில் எந்த ஒரு அடிப்படை உறுப்பினர், கவுன்சிலராக இருக்கட்டும், எம்எல்ஏ யாரையுமே பிரேமலதாவை எகென்ஸ்டாக பேச அவங்க அலோவ் பண்ணலை. ஒன்லி கட்சிக்குன்னு சில பேச்சாளர்கள் இருப்பாங்க, எந்த பதவியும் இல்லாமல் அவங்கள விட்டு பேச வைக்கிறது. இந்த ஏடிஎம்கே டிஎம்கேல இந்த மாதிரி பேச்சாளர்கள்லாம் ஒரு சில பேர் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக மட்டமாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அதுக்குன்னே இருக்கிறாங்க. அவங்கள விட்டு பேச வைக்கும்போது அதாவது என்ன தாட் என்னன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு நீ எந்த வகையிலும் எனக்கு ஈக்குவல் இல்லை, உன்னை பற்றி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்லேயே அவங்க அதை அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. அந்த கட்சியே காலியான மாதிரி ஆயிடுத்து பாவம். அதனால் நான் வந்து விஜயகாந்த் ஐயாவையோ இல்லை பிரேமலதா மேடத்தையோ நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள், நல்ல ஒரு பண்பாளர்கள். ஆனால் நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஏடிஎம்கேல அதை அழகாக ஹேண்டில் பண்ணி காலி பண்ண பெருமை ஜெயலலிதா அம்மாவுக்கு இருக்குது. அப்படி தான் வந்து ராஜதந்திரங்கிறது அதுதான். இதில் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த விஜயன்றவர் வந்து இப்போ சினிமாலேருந்து விட்டு பாலிடிக்ஸ் சினிமான்னு இப்போ நடிக்கிறார் போட்டிருக்கு, பாலிடிக்ஸ்க்கும் என்டர் ஆகியிருக்காரு. அவர் சினிமா நான் பார்த்ததில்ல. எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் சேனல் தான் ஓடிக்கிட்டுருக்கோம். எப்போயோ ஒரு நிமிஷம் பார்க்கணும், ஒன்று எது முன்னாடி என்னமோ திருச்சியில் ஏதோ அவரோட இது இருந்த மாதிரி இருக்குது, மீட்டிங் ஏதோ. அதில் அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் கூட்டங்கள், ஃபேன்ஸ் வந்து சேர்ந்துருக்குறாங்க. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிஎம்கேயில் இருக்க உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், மினிஸ்டர்களாக இருக்கட்டும், எல்லாருமே குய்ய முயன்றாங்க. இப்போ வந்து போட்டி வந்து வருங்கால போட்டி விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான்ற மாதிரி எல்லாத்துலேயும் மீடியாலலாம் சொல்கிறாங்க. வளர்த்து விட்டதே இவங்க தான், டிஎம்கேக்காரங்க தான். இவங்கள்ட்ட ஆட்சி பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, எல்லாம் இருக்கும்போது இப்படி எல்லோரும் பேசி அவர் எதுக்கு வளர்த்து விட்றாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டும் கிடையாது, விஜய்க்கும் சப்போர்ட்டு கிடையாது, ஒருத்தருக்கும் சப்போர்ட் கிடையாது. நமக்கு பாலிட்டிக்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது, சோத்து கட்சி தான் நம்ம. இருந்தாலும் அந்த பழசை யோசித்து பார்க்கும்போது இவங்க ஏன் இதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் பெரிய ஆள் ஆக்குறாங்கங்கிறது எனக்கு புரியல. இது மாதிரி பேசியே வளர்த்து விட்டுட்டாங்க அவரை நல்லாவே. அவர் வளரனால எனக்கு ஒன்றும் நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. இவங்க யார் தோற்றாலும் யார் ஜெயித்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து அந்த ராஜதந்திரம்ங்கிறது இவங்களுக்கு குறைச்சலோ இல்லையோன்னு கூட ஒரு சந்தேகம் வந்துடுது. ஏன்னா நம்ம ஜெயலலிதா மேடம் கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் குறைச்சலாக இருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம். ஏன்னா பாருங்கள், தினம் யாராவது ஒருத்தவங்க அறிக்கை விட்றாங்க, தினம் யாரோ அதை பற்றி பேசுகிறாங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு சான்ஸே கொடுக்கல நம்ம ஜெயலலிதா மேடம். அந்த ராஜதந்திரங்கிறது கட்டாயம் இருந்தால் எல்லா கட்சியிலையும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பாலிட்டிக்ஸை பற்றிலாம் உண்டு, பேசிக்காக தோன்றுறது அவ்வளோதான். அதை வந்து பேசி நல்லா வளர்த்து விட்டாங்க அவரை. யாரும் வந்து ஆட்சிக்கு வந்தால் என்ன, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் வந்தாலும் அடிப்படை தேவைகள், தண்ணி, சாப்பாடு, ஒரு நல்ல ஜனங்களுக்கு இருக்க அடிப்படை உரிமைகள் நல்லபடியாக அமைஞ்சு, மெட்ராஸில் ரோட்டில் தண்ணி நிற்காமல் மழை பெஞ்சா, இந்த மாதிரி இயற்கையை பாழ்படுத்துகிற எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் நல்லபடியாக ஆட்சி பண்ணாங்கன்னா யார் வந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாருமே, அதாவது தெலுங்கில் சொல்லுவாங்க, அந்தர் பாவுண்டால అందులో నేను ఉండాలని. எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த நல்லா இருக்கிறவங்கள நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் மட்டும் நல்லா இருக்கணுங்கிறது, சில பேர் நம்ம சொந்தக்காரங்களே அப்படி தான் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும், அதுவும் புருஷனோட சொந்தக்காரங்க சுத்தமாக நல்லா இருக்கக்கூடாது. அது மாதிரி கேரக்டர்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த எல்லோரும் நல்லா இருக்கிறதுல நானும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் டாப்பிக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.